நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து 2 நாளா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டாம். ஃபைனல்ஸ் வந்துட்டோம். டிவிகே டிஎம்கே முதல் தெளிவாயிடணும். நம்ம யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம். ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. நம்ம சும்மா போய் நம்ம சோசியல் மீடியா வாரியா சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்க பதில் கொடுத்துட்டு அவங்க ஒரு 4 வருஷமா காணோம். எங்க இருக்காங்கன்னே தெரியல. சோசியல் மீடியால எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம பதில் கொடுத்து தேவையில்லாம எதுக்கு லைம் லைட் கொண்டு வரணும்? ஏடிஎம்கே ஆல்ரெடி காணா போயிடுச்சு. ஏடிஎம்கே தலைமை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த தலைமை உருவாக்கக்கூடிய 10 பேரை நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அப்ப நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ் தோழர்கள் ஒண்ணு சொல்றேன், போக்கஸ் டிஎம்கே. அவன் நம்ம 2 பேர் சண்டை போட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கான். கிடையாது. நம்மளுடைய போக்கஸ் டிஎம்கே. அவங்களுடைய தவறு ஒவ்வொரு தறியிலும் இன்னைக்கு கஞ்சா சேல்ஸ் யார் எந்த ஆட்சியில் நடக்குது? இந்த ஆட்சியில் நடக்குது. எந்த ஆட்சியில ஊழல் நடந்துட்டு இருக்கு? இந்த ஆட்சியில நடந்து. 2026 திமுகவை தூக்கி எறியக்கூடிய நாள். நமக்கு தனிப்பட்ட முறையில் யாரு மேலேயும் வந்து பகை கிடையாது. இந்த நிர்வாகத்தை தூக்கி எறியணும். ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும். தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி காமராஜர் நேர்மையாக உருவாக்கினாரோ, எப்படி அண்ணா ஒரு கொள்கை ரீதியான ஆட்சியை உருவாக்கினாரோ, அதற்கப்புறம் நம்ம தலைவர் அதை உருவாக்குவார் என்கிறதை நம்ம நம்புவோம். உறுதியா நம்புவோம்.